ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இதுவரையிலும் திருவாய்மொழியினுடைய ஒவ்வொரு பத்தினுடைய சாரமான அர்த்தத்தை பார்த்துள்ளோம். இப்பொழுது திருவாய்மொழியில் அர்த்த பஞ்சகமானது எப்படி சொல்லப்படுகின்றது என்பதை பார்க்கலாம். அர்த்த பஞ்சகம் என்றால் 5 அர்த்தங்கள்: பரமாத்ம ஸ்வரூபம், ஜீவாத்ம ஸ்வரூபம், உபாய ஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபம், பலஸ்வரூபம் என்று 5 அர்த்தங்கள். பரமாத்ம ஸ்வரூபம் என்றால் எம்பெருமான், இறைவன், அவனுடைய தன்மை என்ன? ஜீவாத்ம ஸ்வரூபம், ஜீவாத்மாவானது எப்படிப்பட்டது? உபாய ஸ்வரூபம், ஜீவாத்மா பரமாத்மாவை போய் அடைய வேண்டும், வழி என்ன? உபாயம் என்றால் வழி. விரோதி ஸ்வரூபம், தடையாக இருக்கக்கூடியது என்ன? அந்த வழியிலே இருக்கக்கூடிய தடங்கள் என்ன? விரோதி. கடைசி அர்த்தம் பலஸ்வரூபம், எம்பெருமானை அடைந்த பிறகு ஜீவாத்மாவுக்கு என்ன பலன் கிட்டும் என்றது பலஸ்வரூபம். 5 அர்த்தங்கள். திருவாய்மொழியினுடைய தனியனிலே பட்டரானவர், ஆச்சாரியர் பட்டரானவர் இந்த 5 அர்த்தத்தை அமைத்துள்ளார். மிக்க இறைநிலையும், மெய்யாம் உயிர்நிலையும், தக்க நெறியும், தடையாகி தொக்கியிலும் ஊழ்வினையும், வாழ்வினையும் மோதும் குருகையர்கோன் என்று. இந்த 5 அர்த்தம்தான் வேதத்தாலே தெரிவிக்கப்படுறது என்பதனை பிராப்யஸ்ய பிரம்மணோ ரூபம் பிராப்துஷ்ட பிரத்யகாத்மனஹ பிராப்தியுபாயம் பலம் பிராப்தேஹே ததா பிராப்தி விரோதிஜ வதந்தி சகலா வேதாஹ சேதிஹாச புராணகாஹ முனயஸ்ச மகாத்மானஹ வேத வேதார்த்த வேதினஹ என்று வேதமானது இந்த 5 அர்த்தத்தை சொல்ல வந்தது என்று வேத வித்துக்கள் எல்லாம் கூறுகின்றார்கள் என்று இந்த பிரமாணமானது தெரிவிக்கின்றது. பிள்ளைலோகாச்சாரியரும் திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை சாதித்துக் கொண்டு வரும் பொழுது அறிய வேண்டும் அர்த்தமெல்லாம் இதுக்குள்ளே உண்டு. திருமந்திரத்தினுடைய வைபவத்தை சாதித்துக் கொண்டு வரும் பொழுது திருமந்திரத்தை அருளி செய்யறதுக்கு முன்னாடி பிள்ளைலோகாச்சாரியர் திருமந்திரத்தினுடைய வைபவம் என்ன என்பதை எல்லாம் முமுட்சுப்படி என்கிற தன்னுடைய கிரந்தத்திலே அருளி செய்து கொண்டு வருகின்றார். ஒரு விதமான வைபவம் இது. எல்லா அர்த்தங்களையும் அறிய வேண்டும் அர்த்தமெல்லாம் இதுக்குள்ளே உண்டு என்று எல்லா அர்த்தத்தையும் திருமந்திரமானது காட்டும். என்ன அறிய வேண்டிய அர்த்தம்? அதாவது 5 அர்த்தம். ஆக அர்த்த பஞ்சகம் 5 அர்த்தம் இருக்கு இல்லையா, இதுதான் ஒரு முமுட்சுவுக்கு தேவையான அர்த்தம் என்று பிள்ளைலோகாச்சாரியர் தன்னுடைய கிரந்தத்திலே காட்டி அருளுகிறார். வேதாந்த தேசிகனும் ரகசியத்திரயசாரம் என்கிற தம்முடைய கிரந்தத்திலே, அந்த கிரந்தத்திலே 32 அதிகாரங்கள் அமைந்துள்ளன. அதிலே 4வது அதிகாரம் அர்த்த பஞ்சக அதிகாரம் என்று ஒரு அதிகாரத்தை இந்த அர்த்த பஞ்சகத்துக்காக அமைத்துள்ளார். அதிலே துவயமபி விதன்ன சம்மத சர்வவேதி என்று குறிப்பிட்டுள்ளார். அதாவது திருமந்திரம் என்ன, சர்மஸ்லோகம் என்ன, துவயம் என்ன, இந்த 3 ரகசியங்களும் சேர்ந்து அர்த்த பஞ்சகத்தை தெரிவிக்கின்றன என்று அறிந்து கொண்டு அந்த அர்த்த பஞ்சகத்தையும் இவன் அறிகிறானோ சம்மத சர்வவேதி, அவன் எல்லாவற்றையும் அறிந்தவன் என்று ஒப்புக்கொள்ளப்படுகின்றான். ஆக ஒரு மூக்ஷுவுக்கு என்ன வேணும்னா இந்த 5 அர்த்தங்கள் தான் வேணும், அர்த்த பஞ்சகம் இதை பத்தின அறிவு தான் வேணும் என்று. ரகசியத்திரயசாரத்துல இந்த அர்த்த பஞ்சக அதிகாரத்துல மற்றொரு விஷயமும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 5 அர்த்தங்கள் பார்த்திருக்கோம். சில பேர் என்ன சொல்றார்கள் என்றால் 6 அர்த்தங்களும் உண்டு அப்படின்னு சில பேர் சொல்றார்களாம். 6வது அர்த்தம் என்ன என்றால் சம்பந்தம் அப்படின்னு ஒரு அர்த்தமா. ஜீவாத்மா, பரமாத்மா, அதே போல விரோதி, உபாயம், பலம் அப்படின்ற 5 அர்த்தம் போக 6வது அர்த்தம் சம்பந்தம் அப்படின்ற அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டும் அப்படின்னு. என்ன சம்பந்தம் என்றால் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றதையும் தனியாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆக 6 அர்த்தங்கள் அறிய வேண்டும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்களாம். ஆனா அந்த 6ஐயும் இந்த 5லே கூட்டிடலாம். சம்பந்தம் அப்படின்றது என்ன? ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு தானே. இப்ப ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் உள்ளபடி அறிந்தால் அந்த சம்பந்தத்தையும் அறிந்ததாக ஆகிவிடும் என்று எல்லா ஆச்சாரியர்களும் 5 அர்த்தங்கள் என்றேதான் உறுப்பினராக ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த 5 அர்த்தத்தை அறிந்து கொண்டால் மோட்சம், இந்த 5 அர்த்தத்தை அறியாமல் போனால் சம்சாரம் என்று அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அழகாக தன்னுடைய ஆச்சாரிய ஹிருதயத்திலே அருள் செய்கிறார். அனந்த கிளேச நிரதிசய ஆனந்த ஹேது மறந்தேன் அறியகிலாதே
உணர்விலேன் ஏணிலேன் அயர்த்து என்றும் உய்யும் வகை நின்ற ஒன்றை நன்கறிந்தனன் நன்கறிந்த ஆம்பரிசு என்றும் சொல்லுகிற ஞாதவிய பஞ்சக ஞானாஞானங்கள் என்று தம்முடைய ஆச்சாரிய ஹிருதயத்திலே தெரிவிக்கின்றார். அதாவது அனந்த கிளேசம், அனந்தமான எல்லையற்ற துன்பத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த சம்சாரம், இந்த சம்சாரத்துல நாம் ஏன் சுத்தி கொண்டிருக்கின்றோம் என்னால் ஞாதவிய பஞ்சக அஜ்ஞானம், அறிய வேண்டிய அர்த்தம் 5 அர்த்தம், அதை பத்தி தெரிஞ்சுக்கல, அதனாலதான் இந்த சம்சாரத்தை சுத்தின்னு இருக்கோம். சரி, இந்த 5 அர்த்தம் என்னது என்றால் நமக்கு தெரிஞ்சதுதான் பரமாத்ம சுரூபம் அப்படின்னு கிடையே பார்த்திருக்கோம் இல்லையா. ஆனா இந்த சூர்ணிக்கையில நாயனார் என்ன அழகாக காட்டுறார் அப்படின்னா, ஆழ்வாருடைய பாட்டையே எடுத்து 4000 திவ்ய பிரபந்தத்துல எந்த இடத்துல ஆழ்வார் எனக்கு தெரியல அப்படின்னு எங்க சாதிக்கிறாரோ அந்த 5 இடத்தை அழகாக எடுத்து காமிச்சு இந்த பாட்டு என்ன காட்டுறதுன்னா பரமாத்மா தொடக்கமான இந்த 5 அர்த்தங்கள் ஆழ்வார் தெரிஞ்சுக்கல அப்படின்னு காட்டுறாரு இல்லையா. இதுதான் சம்சாரத்துக்கு காரணம் அப்படின்னு அழகாக அமைத்து காட்டுறாரு. உதாரணம் பார்ப்போம், என்ன காட்டுறாரு அப்படின்றத பார்ப்போம். முதல்ல மறந்தேன் அப்படின்னு பாட்டு எடுக்கிறார். இது எங்க வருது அப்படின்னா திருமுடியில வருது. 6ஆம் பத்து 2வது திருமுடியில வரக்கூடிய பாட்டு இது. மறந்தேன் உன்னை முன்னம் மறந்த மதியின் மனத்தால் அப்படின்னு திருவிண்ணகரானே என்று திருவிண்ணகருக்கு பாட்டு சாத்துறார் ஆழ்வார். அங்க எம்பெருமானை பத்தி நான் தெரிஞ்சிக்கவில்லை, அனாதி காலமாக நான் தெரிஞ்சிக்கவில்லை என்று ஆழ்வார் சாதிக்கிறார். எம்பெருமானை தெரிஞ்சுக்கல அப்படின்னு சாதிக்க வேண்டிய ஆழ்வார் என்ன பண்றார் அப்படின்னா, எம்பெருமானை நான் மறந்தேன் அப்படின்னு சாதிக்கிறார். ஆச்சாரியாலாம் கேட்டுக்கிறார், அப்படி சொல்லலாமா? அனாதி காலமாக ஜீவாத்மா பரமாத்மாவை தெரிஞ்சுக்கல அப்படித்தானே சொல்லணும். மறந்திருக்கு ஜீவாத்மா அப்படின்னு சொல்ல முடியுமா என்றால் உண்மை, அனாதி காலமாக தெரிஞ்சுக்கல அப்படின்றதுதான் உண்மை. ஆனா தெரிஞ்சின்ற பிறகு என்ன ஆகுதுன்னா, இந்த எம்பெருமானை பத்தி நான் தெரிஞ்சுக்கல, எனக்கு உள்ளேயே உள்ளுரை பொருளாக ஆத்மா ஆத்மாவாக இருக்கணும் அப்படின்னாலே உள்ள பரமாத்மா இருக்கணும். இப்ப இவ்வளவு நெருக்கமான சம்பந்தம் இருக்கு, இவனை நான் தெரிஞ்சுக்காம இருந்தேனா அப்படின்னு எனக்கு சொல்றதுக்கே எனக்கு கூச்சமா இருக்கு. நான் மறந்தேன் அப்படின்னு நான் சொல்ல முடியுமே ஒழிய அனாதி காலமாக தெரிஞ்சுக்கவில்லை அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு வாய் வரல அப்படின்னு அந்த அழகான அர்த்தத்தை ஆழ்வாரின் அருள் செய்கிறார். மறந்தேன் உன்னை முன்னம் மறந்த மதியின் மனத்தால் என்று. ஆக எம்பெருமானை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஆத்மா அனாதி காலமாகும். அப்போ பரமாத்மா ஞானம் கிடையாது. அதே போல அறியகிலாதே திருவாய்மொழியில நம்மாழ்வார் சாதிக்கிறார், யானே என்னை அறியகிலாதே, என்ன நானே தெரிஞ்சுக்கல, அதனாலதான் சம்சாரத்துல கஷ்டப்பட்டு இருக்கேன். ஆக ஜீவாத்மா பத்தி தெரிஞ்சுக்காமல் போயிட்டேன் அப்படின்னு நம்மாழ்வாருடைய பாட்டு இருக்கு. அதே போல உணர்விலேன் அப்படின்னு விரோதியை பத்தி தெரிஞ்சுக்கல என்று திருமங்கை ஆழ்வார் நைமிசாரண்யம் அப்படின்ற திவதேசம் முதல் பத்தினுடைய 6வது திருமொழி. அதுல கோடிய மனத்தால் சினத்தொழில் புரிந்து திரிந்து நாயினத்துடன் திடைத்திட்டு ஓடியும் உழன்றும் உயிர்களை கொண்டேன் உணர்கிறேன் என்று திருமங்கை ஆழ்வார் தெரிவிக்கிறார். நான் சம்சாரத்தில் இந்த மாதிரி அடுத்தவர்களை ஹிம்சை பண்ணிண்டே என்னுடைய வாழ்க்கைய பொழுதுபோக்கின்றேன். ஹிம்சை பண்ண அடுத்தவர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தினால் எனக்கும் அந்த துன்பம் சேரும், வினை பயனாக அந்த துன்பம் சேரும், மேலும் மேலும் கஷ்டப்படுவேனே அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கணும். ஆனா என்ன பண்ணிட்டேன்னா உணர்விலேன், அந்த உணர்வே இல்லை எனக்கு, இதுதான் விரோதி எனக்கு அப்படின்ற உணர்வே இல்லாமல் நான் சம்சாரத்திலே திரிந்து கொண்டிருந்தேன். ஓடிய முழன்றும் உயிர்களே கொன்றேன் உணர்விலேன், இந்த விரோதியை பத்தி தெரிஞ்சிக்க வேலைனா அப்படின்னு விரோதி ஞானம் இல்லை அப்படின்றத ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் தெரிவித்தார். அப்புறம் ஏணிலேன் அதே பதிகத்துல முன்னாடி பார்த்தது 1, 6, 5வது பாட்டு. 1, 6 முதல் பாட்டுல வானிலா முருவல் சிறுதோல் பெருந்தோல் மாதரால் மணமலை பயனைய பண்ணினேன் அதனை பிழையென கருதி வேதையன் பிறவி நோய் அறுப்பான் ஏணிலேன், பிறவி நோய் அறுப்பான், இந்த பிறவியாகிற சம்சாரம் இருக்குல்லே இந்த நோயை அறுப்பதற்கு எனக்கு ஏணிலேன், அந்த ஏன் ஒரு உயர்த்தி, அந்த நிலை உயர்ந்த நிலை எனக்கு இல்லை, உபாயம் எனக்கு தெரியல என்ன அப்படின்னு, சம்சாரத்தை எப்படி அறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்ற உபாய ஞானம் எனக்கு இல்லை அப்படின்னு 4வது தெரிவித்தார். அதுக்கப்புறம் அயர்த்தனா மறுபடியும் இது அஜ்ஞானம் தான். என்ன அஜ்ஞானம்? பெரிய திருவந்தாதியில நம்மாழ்வார் தெரிவிக்கிறார், தெரிந்துணர் ஒன்றின்மையால், இது 83, 84வது பாட்டு இருக்கணும். தெரிந்துணர் ஒன்றின்மையால் தீவினையே ஆளாவிருந்தொடிந்தேன் கீழ்நாள்கள் எல்லாம் கரந்துருவின் அம்மானை அந்நான்று பின்தொடர்ந்த ஆழியங்கை அம்மானை ஏத்தாது அயர்த்து, எம்பெருமானை ஏத்தாது அவனை ஸ்தோத்திரம் பண்ணாமலே என்னுடைய நாள்கள் எல்லாம் நான் வீணாகவே கழித்து விட்டேன். அப்போ ஜீவாத்மாவுக்கு புருஷார்த்தம் என்ன, அதுக்கு பலம் என்ன? எம்பெருமானை கிட்டி எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு தானே புருஷார்த்தம், பலம் அதுதானே. அதை பத்தி தெரிஞ்சுக்காம என்னுடைய வாழ்நாள்கள் எல்லாம் வீணாகவே நான் போக்கி விட்டேன் என்று 5 இடத்துல ஆழ்வார்கள் என்ன பண்ணியிருக்கார்கள்னா
உணர்விலேன், அயர்த்து, அருகிலேன் அப்படின்னு தெரியல 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 அப்படின்னு காட்டியிருக்கார்கள். எதை பத்தி தெரிஞ்சுக்கல? பரமாத்ம ஸ்வரூபம், ஜீவாத்ம ஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபம், உபாய ஸ்வரூபம், பலஸ்வரூபம், இந்த 5 அர்த்தங்களை பத்தி தெரிஞ்சுக்கல அப்படின்னு ஆழ்வார்கள் காட்டின இடங்கள் எல்லாம் எடுத்து ஆச்சாரியர்கள் தொகுத்து நாயனார் என்ன பண்றாரு அப்படின்னா, இதனாலதான் சம்சாரம். அப்ப இந்த 5 அர்த்தத்தை தெரிஞ்சுக்காதபடினால சம்சாரம். சரி, இந்த 5 அர்த்தத்தை தெரிஞ்சுட்டா என்ன ஆகும்? நிரதிசய ஆனந்த ஹேது. அப்போ நிரதிசய ஆனந்தமான மோட்சமானது கிட்டும் அப்படின்றது ஆழ்வார் பாசுரங்களை கொண்டே மறுபடியும் தெரிவிக்கிறார். உய்யும் வகை 6ஆம்பத்துல திருவிண்ணகர் அதே திவ்யதேசத்துக்கு பாடும்பொழுது திருமங்கையாழ்வார் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, மையொன் கருங்கடலும் நிலனும் மணிவரையும் செய்ய சுடர் இரண்டும் இவையாய நின்னை நெஞ்சில் உய்யும் வகை உணர்ந்தேன் உண்மையால். எம்பெருமான உன்னை உண்மையாக உணர்ந்தேன். தத்துவம் யதார்த்தம், அதாவது உன்னை உள்ளபடி நான் அறிந்து கொண்டேன், உண்மையாக உன்னை அறிந்து கொண்டேன். ஆகையினாலதான் உய்யும் வகை, எனக்கு உஜ்ஜீவனம் கிட்டிற்று. அப்போ நான் உய்யும் வண்ணம் உன்னை அறிந்து கொண்டேன் என்று பரமாத்ம ஞானம் ஏற்பட்டது என்று திருமங்கையாழ்வார் பாட்டு கொண்டு காண்பித்தார். அப்புறம் நின்ற ஒன்றை அப்படின்னு எடுத்தார் நாயனார் ஆச்சாரிய ஹிருதயத்துல. நான் சொல்ற இந்த சூழ்நிலை ஆச்சாரிய ஹிருதயத்தினுடைய 6ஆவதோ 7ஆவதோ சூழ்நிலை. அதை ரெஃபர் பண்ணின்னு பார்த்தா இன்னும் சுலபமா இருக்கும். இப்போ சொல்ல பாட்டுக்கெல்லாம் எல்லாம் 4000 அதிகிருத்தமாக இருந்தால், அது அத்துப்படியாக இருந்தால் சுலபமா இருக்கும். அந்த பாட்டுலாம் தெரியலனா கூட ஒன்றும் சிரமம் எதுவுமே கிடையாது. புஸ்தகத்தை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த எண்ணிக்கையும் சொல்லிட்டு வரேன்னு நினைக்கிறேன். அந்த எண்ணிக்கையை வச்சு நாங்கள் பாசுரங்களையும் பார்த்துட்டு வரலாம். அடுத்தது முதல் என்ன பார்த்தோம்? இப்போ உய்யும் வகை அப்படின்றத பார்த்தோம். இது 6ஆம்பத்தினுடைய 3ஆவது திருமொழியில இருக்கக்கூடிய 5ஆவது பாட்டு. உய்யும் வகை மையொன் கருங்கடலும் அப்படின்ற பாட்டுல வருது. அதுக்கு அடுத்தது நின்ற ஒன்றை அப்படின்னு நாயனார் சாதிக்கிறார். நின்ற ஒன்று அப்படின்றது ஜீவாத்ம ஸ்வரூபத்தை நான் அறிந்து கொண்டேன் என்று நம்மாழ்வார் கண்கள் சிவந்து அப்படின்றது 8ஆம்பத்தினுடைய 8ஆவது திருவாய்மொழி. அந்த கண்கள் சிவந்து அப்படின்ற பதிகத்தில ஒரு பாட்டு வருது. நின்ற ஒன்றை உணர்ந்த எனக்கு அதனுள் நேர்மை அதிகது வென்று ஒன்று முழுவர் புணரலாகாது உணர்ந்தும் மேலும் காண்பறிது சென்று சென்று பரம்பரனாய் அப்படின்னு அந்த பாட்டுல சாதிக்கிறார். என்ன சாதிக்கிறார்னா, ஆத்மாவை அறிந்து கொண்டேன். எப்படி அறிந்து கொண்டேன்? இந்த உடம்பை காட்டிலும் வேறுபட்டது ஆத்மா, இந்திரியங்களை காட்டிலும் வேறுபட்டது ஆத்மா, பகவானுக்கு பிரகாரமாக இருக்கக்கூடியது ஆத்மா என்று நான் உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு இந்த ஜீவாத்ம சுரூப ஞானம் பெற்றேன் என்று அங்கு ஆழ்வார் தெரிவித்தார். அதுக்கு மேல இப்போ 2 ஞானம் பார்த்திருக்கோம். பரமாத்ம ஞானம், ஜீவாத்ம ஞானம். அடுத்தது என்ன பார்க்கணும்? விரோதி ஞானம். விரோதி இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுட்டே அப்படின்ற ஒரு பாட்டை நாயனார் காட்ட போறார். என்ன பாட்டு காட்டார் என்றால், உய்யும் வகை நின்ற ஒன்றை நன்கு அறிந்தனன் அப்படின்னு பாட்டு எடுக்கிறார். இது திருவாய்மொழியினுடைய 5ஆவது பத்துல வானமாமலை தெய்வநாயக பெருமானை பத்தின பாட்டு 104 அந்த பதிகத்துல 5, 7 அதுல இருக்கக்கூடிய ஒரு பாட்டு இது. அகற்ற நீ வைத்த மாய வல்ல ஐம்புலன்கள் ஆமவை நன்கு அறிந்தனன். பெருமானே, உன்னுடைய திருவடிகளை கிட்டாத படிக்க என அகற்றி வச்சிருக்காய். தடையாக என்ன பண்ணிருக்காய் என்றால், அகற்ற நீ வைத்த மாய வல்ல ஐம்புலன்கள் ஆமவை நன்கு அறிந்தனன். நான் நன்னா தெரிஞ்சு கொண்டேன். என்ன தெரிஞ்சு கொண்டேன்? உன்னுடைய திருவடிகளை கிட்டாத படிக்கு ஒரு தடையாக என்ன இருக்குன்னா, இந்த 5 ஐம்புலன்கள் இருக்குல்ல, இதான் தடையாக இருக்கு அப்படின்றத அறிந்து கொண்டேன் என்று, விரோதியை பற்றி அறிந்து கொண்டேன் என்று இந்த பாட்டுல ஆழ்வார் தெரிவிக்கிறார். அதற்கு பிறகு விரோதி ஞானம் வந்தாச்சு. அதுக்கு அடுத்தது உபாய ஞானம். எம்பெருமானை அடைவதற்கு என்ன உபாயம்? அவன் திருவடிகளே தான் உபாயம், அவனுடைய அருளே தான் உபாயம். அதை தெரிவிக்கிறார் கண்கள் சிவந்து அப்படின்ற அதே பதிகத்துலதான் 8:8 திருவாய்மொழியில. உணர்வில் உம்பர் ஒருவனை அவனது அருளால் உறற்பொருட்டு என் உணர்வின் உள்ளே இருத்தினேன் அதுவும் அவனதின் அருளே. உணர்வில் உம்பர் ஒருவனை, உணர்வில் உம்பர்கள்னா உயர்ந்தவர்கள், உணர்வில் உம்பர்கள் ஞானத்தினாலே மிகவும் உயர்ந்தவர்கள் நித்தியசூரிகள். உணர்வில் உம்பர் ஒருவனை, அவர்களுக்கு ஒரு அத்விதீயமான நிகரற்ற ஒரு ராஜாவாக இருக்கக்கூடியவன், நிர்வாககனானவன். உணர்வில் உம்பர் ஒருவனை அவனது அருளால் உறற்பொருட்டு, உறற்பொருட்டு உருவதற்காக அப்படின்னா உருதல் அப்படின்னா அடைதல், எம்பெருமானுடைய திருவடிகளை கிட்டுவதற்காக அவனது அருளால், அவனுடைய அருளாலே அவனுடைய திருவடிகளை கிட்டுவதற்காக நான் என்ன பண்ணேன்? என் உணர்வினுள்ளே நிறுத்தினேன். என்ன என்னுடைய உணர்வு ஏற்பட்டது அப்படின்னா, உணர்வு அப்படின்னா ஞானம். என்ன ஞானம் அப்படின்னா, எம்பெருமானுடைய திருவடிகளை அடைய வேண்டும். அந்த அடைவதற்காக என்ன வேண்டும் அப்படின்னா, அவனுடைய திருவருள் தான் வேணும் அப்படின்றது ஒரு ஞானம் நமக்கு இருக்கு இல்லையா? அதுக்கு அடுத்தது எம்பெருமான பிரார்த்திப்போம். எம்பெருமானே நீயே எனக்கு உபாயமாக ஆக வேணும் அப்படின்ற ஒரு அபேட்சா இருக்கு இல்லையா? அதுவே ஒரு விதமான ஞானம் தான். எம்பெருமானே எனக்கு உபாயமாக ஆக வேணும் அப்படின்ற அந்த உணர்வு இருக்கு இல்லையா?
அந்த உணர்வை நான் பெற்றேன் அப்படின்னு ஆழ்வாரிங்க இந்த உபாய ஞானத்தை நான் அடைந்தேன் அப்படின்னு சாதித்தார். இந்த கூடவே சேர்த்து அதுவும் அவனதினருளே அப்படின்னு சொற்றொடர் இந்த பாட்டுலதான் வருது. இது ரொம்ப பிரசித்தமான சொற்றொடர். அடிக்கடி எல்லாருமே வந்து ஏதாவது நடந்ததுன்னா அதுவும் அவனது இன்னருளே அப்படின்னு சொல்லிடுவா, எல்லாமே பெருமானாலதான் அப்படின்னு. இந்த பாட்டுல என்ன தாற்பயத்துல வருது அப்படின்னா, ஆழ்வாருக்கு இந்த ஞானம் வந்துருச்சு. என்ன ஞானம் வந்துருச்சு? எம்பெருமான் திருவடிகளை அடைவதற்கு அவன் திருவடிகளே உபாயம் அப்படின்னு ஆழ்வாருக்கு போய், எம்பெருமானே என்னுடைய திருவடிகளை உன்னுடைய திருவடிகளை அடைவதற்கு நீயே உபாயமாக ஆக வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் இல்லையா? இந்த பிரார்த்தனையே ஒரு விதமான ஞானம் தான். இந்த ஞானம் எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பிரார்த்தனை நான் இப்ப பண்றேனே இதுக்கும் காரணம் உன்னுடைய அருள் தான். நீ ஆதி காலத்துல சிருஷ்டிய பண்ணி அதுக்கப்புறம் அவதாரங்கள் எல்லாம் பண்ணி வேதத்தை கொடுத்து ஆச்சாரியர்கள் எல்லாம் பிறப்பித்து இந்த ஞானம் பெறுவதற்கு நீ எவ்வளவோ பாடுபட்டிருக்க. இன்னைக்கு இந்த ஞானம் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு அதுக்கு காரணம் என்ன? அதுவும் அவனதின்னருள் அப்படின்னு இந்த பாட்டுல பொருள் பட நம்ம புரிஞ்சுக்க வேண்டும். ஆக ஒரு ஜீவாத்மா வந்து எம்பெருமான போயிட்டு இன்னைக்கு நீ எனக்கு உபாயமாக ஆக வேண்டும் அப்படின்னு பிரார்த்திச்சானே என்றால் இந்த பிரார்த்தனை இந்த ஞானத்துக்கும் என்ன காரணம்? அதுவும் அவனதின்னருள் என்று. ஆக இந்த உபாய ஞானம் அடைந்தேன் அப்படின்னு 4வது இது சொன்னார். அது கடைசியில் அப்புறம் பல ஞானம் என்ன பலம், புருஷார்த்தம் என்ன என்றால் திருமாலையில் இருக்கக்கூடிய பாட்டு, மேம்பொருள் போகவிட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம் பரிசு அறிந்து கொண்டு, ஆம் பரிசை அறிந்து கொண்டேன், கைங்கரியம் தான் புருஷார்த்தம் என்று அறிந்து கொண்டேன். ஆம் பரிசு அப்படின்னா ஆம் தகுதியான பரிசு. பெரியவாச்சான் பிள்ளை அங்க வியாக்கியானத்துல சாதிக்கிறார், ஒரு ஆத்மா மாட்டினுடைய உடம்பு எடுத்துக் கொள்கிறது. அந்த ஆத்மாவுக்கு என்ன தோணும்? என்ன வேணும் அப்படின்னு தோணும்? தான் மாடு அப்படின்னு நினைச்சதுன்னா எனக்கு புல்லு வேணும் அப்படின்னு தோணும். அதே ஆத்மா மனுஷனுடைய உடம்பு எடுத்துக்கொள்றது, அதுக்கு என்ன தோணும்? எனக்கு சோறு வேணும், அன்னம் வேணும் அப்படின்னு தோணும். அதே ஆத்மா பக்ஷினுடைய உடம்பு எடுத்துக்கொள்றது, தன்னை பக்ஷினே நினைக்கிறது, அதுக்கு என்ன வேணும்னு தோணும்? எனக்கு சாப்பிட்றதுக்கு தானியங்களோ புழுவோ பூச்சியோ ஏதோ ஒண்ணு வேணும் அப்படின்னு தோணும். இதே அந்த ஆத்மா ஞானம் பெற்று நான் உடம்பு கிடையாது, நான் பரமாத்மாவுக்கு அடிமைப்பட்டவன் அப்படின்னு தெரிஞ்சின்றது என்றால் அப்ப அந்த ஆத்மாவுக்கு என்ன வேண்டி இருக்கும்? கைங்கரியம் தானே வேண்டி இருக்கும். நான் அடிமைப்பட்டவன் அப்படி தெரிஞ்சின்ற பிறகு என்ன வேண்டியிருக்கும்? அந்த ஆத்மாவுக்கு அடிமை வேண்டியிருக்கும். அதான் ஆம் பரிசு. ஆக ஆத்மாவுக்கு தகுதியான பரிசு என்ன என்றால் கைங்கரியம், அதுதான் புருஷார்த்தம். அதை அறிந்து கொண்டேன், ஆம் பரிசு அறிந்து கொண்டு ஐம்புலன் அகத்தடக்கி அப்படின்னு அங்க திருமாநில பாட்டு இருக்கு. ஆக இந்த 5 இடங்கள்ல ஆழ்வார்கள் என்ன பண்ணியிருக்கார்கள்? நான் தெரிஞ்சின்றேன், அறிந்து கொண்டேன் அப்படின்னு 5 இடம் சொல்லியிருக்கார்கள். முன்னாடி 5 இடம் என்ன பார்த்தோம்? உணர்விலேன், அறிகிலேன் அப்படின்னு தெரியாது அப்படின்னு 5 இடம் பார்த்தோம். ஆக அர்த்த பஞ்சகத்தினுடைய அறிவு இல்லாத போனா என்ன ஆகும்? சம்சாரம், அனந்த கிளேஷம், சம்சாரம் வந்து சேரும். அர்த்த பஞ்சகத்தை அறிந்து கொண்டோமே என்ன வரும்? நிரதிசய ஆனந்தம், மோட்சமானது வந்து சேருமாக. அர்த்த பஞ்சகத்தை தெரிஞ்சின்றாதான் மோட்சத்தை பெற முடியும் அப்படின்னு நாயனாருக்கு அழகாக முக்கியமாக ஆழ்வாருடைய பாசுரங்களை கொண்டே தெரிவிச்சிருக்கார். இதை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர்டா பார்க்கணும் அப்படின்னா இது இவ்வளவு ஞாபகம் வச்சுக்க முடியாது. இது வந்து ஒரு உபன்யாசம் மாதிரி தான் போயிருக்கு. இப்போது இதை நோட்ஸா நம்ம பார்க்கணும் அப்படின்னா சில பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த வீடியோ நம்ம பார்த்ததுல என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அர்த்த பஞ்சகம் தெரிஞ்சிருந்தாதான் மோட்சம் அப்படின்றது கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். மற்றொன்னு என்ன அப்படின்னா, ரகசிய திரைசாரத்துல வேதாந்தாச்சாரியர் என்ன சாதிச்சிருக்கார்? சில பேர் வந்து 6வது அர்த்தமும் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றார்கள். என்ன 6வது அர்த்தம் அப்படின்னா சம்பந்தம் அப்படின்ற அர்த்தம். ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் சம்பந்தம், அதையும் தெரிஞ்சுக்க வேண்டும் அப்படின்னு சில பேர் சொல்றார்கள். அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட குறிச்சு வச்சுக்கலாம், மனசுல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆச்சாரிய ஹிருதயத்தை பொறுத்த வரைக்கும் இதை தெரிஞ்சுக்கலன்னா சம்சாரம் அப்படின்றதுக்கு 5 இடங்கள் காட்டியிருக்க. என்ன பாசுரங்கள் அப்படின்றத வேணா மறுபடியும் சொல்றேன், உபயோகமா இருக்கும் அப்படின்றதுக்காக. முதல்ல காட்டினது வந்து பரமாத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கல அப்படின்றதுக்கு பாசுரம் என்னன்னா மறந்தேன் அப்படின்ற பாசுரம். அது வந்து 6:2:2 திருமொழியில 6:2:2 மறந்தேன் உன்னை முன்னம் மறந்த மதியின் மனத்தால். ஒரு கால் எண்ணிக்கை வேணா எங்கேயாவது தப்பா சொல்லலாம், அது ஆனா திருமொழி திருவாய்மொழி அந்த பதிகம் அப்படின்றதுதான் சரியாதான் இருக்கும். 6:2:2 மறந்தேன் உன்னை முன்னம் மறந்த மதியின் மனத்தால் பிறந்தேன் எத்தனையும் அதனால் இடும்பை குடியில் பிறந்தே துணிந்தேன் பெருமாள் திருமார்பா சிறந்தேன் நடிக்கே திருவிண்ணகர் மேயவனே அப்படின்னு இதுல வந்து பரமாத்மா பத்தி தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னார். இங்கேயும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கலாம். தெரிஞ்சுக்கல, அனாதி காலமாக தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லாம ஆழ்வார் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா பரமாத்மாவை நான் மறந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு சொல்லலாமா மறந்து அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா, எம்பெருமான் அவ்வளவு நெருங்கி இருக்கானா, இந்த எம்பெருமானை நான் தெரிஞ்சுக்கலையா
அப்படின்னு சொல்றதுக்கே மனசு வரல. அதனால நான் மறந்தேன் அப்படின்னு சொல்றதுதான் வாய் வருதே ஒழிய தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்றதுக்கு வாய் கூசுறது. அந்த சம்பந்தத்தினுடைய உரைப்பு அப்படின்னு மாமிகள் சாதிப்பார் முமுட்சுபடி வியாக்கியானத்துல. ஆக இது பரமாத்மா பத்தி தெரிஞ்சுக்கல அப்படின்றதுக்கு பாட்டை பார்த்தோம். அப்புறம் ஜீவாத்மா பத்தி தெரிஞ்சுக்கல அப்படின்றதுக்கு நம்மாழ்வார் பாட்டை பார்த்தோம். யானே என்னை அறிய இயலாதே, யானை எங்கனதே என்றிருந்தேன், யானை நீ உடமை எண்ணியே, வானே எத்தனை வானவர் வேறே அப்படின்றது. இது 2:9 எம்மா வீட்டு அப்படின்ற பதிகத்துல இருக்கக்கூடிய 9வது பாட்டு. 2:9:9 திருவாய்மொழியில யானை என்னை அறிய இயலாதே. அதுக்கப்புறம் மறந்தேன், அறிய இயலாதே, உணர்விலேன். உணர்விலேன் அப்படின்றது நைமிசாரண்யம் திருமொழியில, பெரிய திருமொழியில 1:6 வானிலா முறுவல் அப்படின்ற பதிகம். அதனுடைய 5வது பாட்டு. கோடிய மனத்தால் சில தொழில் புரிந்து திரிந்து ஆயினத்துடன் கிடைத்திட்டு ஓடிய முழன்று உயிர்களை கொண்டேன் உணர்விலேன் ஆதலால் நமனார் பாடிய பெரிதும் பரிசளித்திட்டேன் பரமனைய பார்க்கடல் கிடந்தாய் நாடு நான் திருவடி அடைந்தேன் நைமிசாரண்யத்துடன் இருந்தாய். இதில் உணர்விலே நான் மற்றவர்களுக்கு ஹிம்சையே பண்ணிட்டு இருந்தேன்னா இதனால எனக்கு சம்சாரம் தான் நீடிக்கும் அப்படின்றதையே அந்த விரோதியே தெரிஞ்சுக்காம நான் அந்த உணர்வே இல்லாமல் இருந்தேன் அப்படின்றதுக்காக இதை எடுத்தார் உணர்விலேன் அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டியது 3வது அஞ்ஞானம். அதுக்கப்புறம் ஏனிலேன், அதாவது உபாயமே எனக்கு தெரியல. இது அதே பதிகம் தான், 1:6 தான் திருமொழி, பெரிய திருமொழி 1:6 முதல் பாட்டு வானிலா முறுவல் அப்படின்ற பாட்டிலே ஏனிலேன், அதாவது பிறவி நோய் அறுப்பான் ஏனிலேன். இந்த பிறவி நோயை எப்படி அறுப்பதற்கு எனக்கு வழி இல்லாமல் இருந்தது. அந்த ஏன்னா உயர்ச்சி, அந்த ஒரு உயர்ந்த நிலையானது நான் பெற்றிலேன், அந்த ஞானம் பெற்றிலேன், உபாய ஞானம் நான் பெற்றிலேன் அப்படின்னு 4வது தெரிவித்தார் ஏனிலேன். அப்புறம் அயர்த்துன்றது பெரிய திருவந்தாதியில இருக்கக்கூடிய 80க்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. தெரிந்துணர் ஒன்றின்மையால் 83 84 ஒரு பணம். தெரிந்துணர் ஒன்றின்மையால் அப்படின்ற இடத்துல அயர்த்து ஆழியங்கை அம்மானை ஏத்தாது அயர்த்து. அவனை ஸ்தோத்திரம் பண்ணிருக்கிறோம், அவனை ஸ்தோத்திரம் பண்றதுதான் புருஷார்த்தம் அப்படின்றத தெரிஞ்சுக்காம என்னுடைய நாள்கள் எல்லாம் நான் வீணாகவே கழித்து விட்டேன் அப்படின்னு புருஷார்த்த ஞானம் எனக்கு இல்லை அப்படின்னு 5வது அஞ்ஞானம் சொன்னார். அந்த 5 பாட்டை குறிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல பரமாத்மா பத்தி தெரிஞ்சு கொண்டேன். இது திருமொழியில, பெரிய திருமொழியில 6வது பத்தில 3வது பதிகம் திருவெண்ணகர் ஒப்பிலிய பண்ணக்கு தான் பாட்டு. மையொன் கருங்கடலும் 6:3:5 மையொன் கருங்கடலும் இளனும் மணிவரையும் செய்ய சுடர் இரண்டும் இவையாயன் என்னை நெஞ்சில் ஊயும் வகை உணர்ந்தேன் உண்மையால் இனி யாதும் மற்றொரு தெய்வம் கிரிதறியேன் திருவெண்ணகரானேன் என்று எம்பெருமானே உன்னை உண்மையாக அறிந்து கொண்டேன், யதார்த்தமாக உன்னை நான் அறிந்து கொண்டேன், அதனால்தான் நான் உய்ய பெற்றேன் என்று பரமாத்மாவை அறிந்து கொண்டேன் அப்படின்னு சாதிச்சார். அடுத்தது ஜீவாத்மாவை பத்தி அறிந்து கொண்ட பாசுரம் என்னது? என்ற ஒன்றை உணர்ந்தேனுக்கு அதனுள் என்ன அதிகிது வென்று என்று கண்கள் சிவந்து 8:8 நின்ற ஒன்றை, இது 5 6 இருக்கணும் பாட்டு. நின்ற ஒன்றை உணர்ந்தேனுக்கு அதனுள் என்மை 4வது பாட்டுன்னு நினைக்கிறேன். அதுல ஜீவாத்மாவை பத்தி அறிந்து கொண்டேன் அப்படின்னு அங்க நம்மாழ்வார் சாதிச்சார் 8:8. அதுக்கப்புறம் உய்யும் வகை நின்ற ஒன்றை நன்கறிந்தனன் விரோதியை அறிந்து கொண்டேன் அப்படின்னு 5ஆம் பத்தினுடைய 7வது திருவாய்மொழி நோற்ற நுண்ணிலேன் தெய்வநாயக பெருமாள் வானமாமலைக்கு பாட்டு இது. அதுல சொல்லும் பொழுது வானமாமலை இல்ல சிறிவரமங்கல நகர் அப்படின்னு திவ்யதேசத்துக்கு பெயர். வானமாமலை அப்படின்னு திவ்யதேசத்துக்கு பேராகிட்டோம். ஆழ்வார் வானமாமலைன்னு பெருமாள் தான் அழைக்கிறார். அது இருக்கட்டும். ஆக 5:7 திருவாய்மொழியில அகற்ற நீ வைத்த மாய வல்லை புலன்கள் ஆமவை நன்கு அறிந்தானன். இந்த விரோதி என்ன அப்படின்னா இந்த 5 புலன்கள் தான் எனக்கு விரோதி அப்படின்றதை நான் நன்கு அறிந்தேன் அப்படின்னு அங்க விரோதி சொரூபத்தை அறிந்து கொண்டேன்றதுக்கு பாட்டு. அதுக்கப்புறம் விரோதி சொரூபம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உபாய சொரூபம், உபாயத்தை நான் அறிந்து கொண்டேன் அப்படின்றதுக்கு என்ன பாட்டுன்னா கண்கள் சிவந்திலே உணர்வில் உம்பர் ஒருவன். கண்கள் சிவந்துன்றது 8:8 திருவாய்மொழி 8ஆம் பத்து 8வது பதிகம். அதுல உணர்வில் உம்பர் ஒருவனை அவனதருளால் உறப்பொருட்டு என் உணர்வினுள்ளே, இதுவும் 6 7 வரணும். அவனது இன்னருளே அப்படின்னு உணர்வில் உம்பர் ஒருவனை அவனதருளால் உறப்பொருட்டு என் உணர்வின் உள்ளே இருத்தினேன், அதுவும் அவனது இன்னருள். எம்பெருமானை அடைவதற்காக என்ன பண்ண அப்படின்னா அவனை பிரார்த்திச்சிட்டேன். அப்போ அவனுடைய திருவடிகளை அடைவதற்கு அவன் திருவடிகளே உபாயம் அப்படின்றதை நான் அறிந்து கொண்டேன், பிரார்த்தித்தேன், அறிந்து கொண்டேன் அப்படின்னு 2 ஒரே அர்த்தம் தான். ஆக உபாய சொரூபம் ஞானம் வந்தது அப்படின்றதுக்கு 4வது பாட்டு எடுத்து காமிச்சார். அதுக்கப்புறம் கைங்கரிய சொரூபம் என்ன, பலத்தை பத்தி அறிந்து கொண்டேன் அப்படின்றதுக்கு திருமாலை பாட்டு. திருமாலையில 38வது பாட்டு. மேம்பொருள் போகவிட்டு மீமையை மிக உணர்ந்து ஆம்பரி சரிந்து கொண்டு ஐம்புல நகத்தடக்கி காம்பர தலை சிரைத்து அப்படின்னு பாட்டு போடுது. இதுல ஆம்பரிசு அறிந்து கொண்டு ஆத்மாவுக்கு தகுதியான பரிசு என்ன அப்படின்னா கைங்கரியம் தான் அப்படின்றத நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு அறிவை பத்தி தொண்டர்புடி ஆழ்வார் அருள் செய்தார்.
ஆக 5 அஞ்ஞானங்கள், 5 ஞானங்கள், இவற்றுக்கு 10 பாசுரங்களை பார்த்தோம். இதை நாம் குறிப்பிலே கொள்வது, முடிந்த வரையில் ஞாபகத்திலே கொள்வது. இதற்கு பிறகு திருவாய்மொழியில இந்த அர்த்த பஞ்சகமானது எந்தெந்த பதிகங்கள்ல ஆழ்வார் இந்த அர்த்த பஞ்சகத்தை எப்படி தெரிவிக்கிறார் அப்படின்றத அடுத்தது அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.